ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு குறை உண்டு. அதாவது யோவான் சொல்றாரு, ஒரு மனுஷன் வந்து கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிரசன்ஸ் அவனை பெற்றுக்கொண்டு அவன் பிரசன்ஸோடு கர்த்தரோடு இருக்கும்போது இன்னும் கர்த்தர் அவனை அதிகமாக எடுத்து வல்லமையாக பயன்படுத்த இன்னும் அதிகமாக கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுப்பாரு. எப்போ அவன் கர்த்தருடைய பிரசன்ஸோ கர்த்தருடைய பரிசுத்தாக விட்டு அவன் வழி விலகி போகிறான், வாழ்க்கை ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். திருப்பி வந்து கர்த்தர்கிட்ட வந்து கிட்ட சேர்த்து ரொம்ப கஷ்டமான காரியம் சொல்லி அழகாக யோவான் சொல்றாரு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஆண்டுடைய பிள்ளையாடும் போது கர்த்தருடைய பரிசுத்தாக கர்த்தருடைய வல்லமை நம்ம மேலே இருந்து கர்த்தருடைய பிரசன்ஸ் நம்மளுக்குள்ளே இருந்தால் அந்த பிரசன்ஸோ அந்த பரிசுத்தாக நம்ம எப்பவுமே நம்ம காத்துக்கொள்ளலாம். கர்த்தர் கூட எப்பவுமே நம்ம ஏசப்பா கூடிய அந்த பிரசன்ஸோடு நம்ம ஏசப்பா கூட போகும்போது ஏசப்பா நம்மளுக்கு இன்னும் அதிகமாக அவரோட வல்லமையாக நிரப்பி அவருடைய கிருபையாக அவருடைய கிருபை நம்மளுக்கு கொடுத்து இன்னும் அதிகமாக நம்மளுக்கு கர்த்தர் நம்ம எடுத்து அதிகமாக வல்லமை பயன்படுத்துவார். ஒன்னே நம்ம கர்த்தர் கொடுத்து பிரசன்ஸ் கர்த்தருடைய வல்லமை நம்ம வழி விலகி போயிட்டு நம்ம வாழ்க்கை ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். திருப்பி கர்த்தர்கிட்ட வந்து கிட்ட சேர்த்து ரொம்ப கஷ்டமான காரியம். சிம்சன் பார்த்தீங்கன்னா அது சிம்சன் பயங்கரமான ஒரு வல்லமையாக இருந்தால் கர்த்தர் வந்து சிம்சனுக்கு பயங்கரமான வல்லமை கொடுத்தாரு. அதாவது சிம்சன் மேலே அப்படியாப்பட்ட பிரசன்ஸ் சிம்சன் பார்த்தீங்கன்னா வந்து கர்த்தரோடு கூட இருந்தால் கர்த்தரோடு கூட இருக்கும்போது அந்த வல்லமை அவனோட கூட வந்து அதாவது சிம்சனுக்கு ரொம்ப பயங்கரமான அநேக பெலிஸ்தர் ஏம்பினாங்க. பெலிஸ்தர் ஏம்பி எப்படின்னா சிம்சனை அழிக்கணும்னு சொல்லி பயங்கரமாக வந்து பெலிஸ்தர் ஏம்பி என்னென்னமோ செஞ்சாங்க. ஆனால் ஒரு பெலிஸ்தரோட சிம்சனோட நெருங்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய வல்லமை பயங்கரமான ஒரு அபிஷேகம் சிம்சனுக்கு கொடுத்தாரு. அது மாதிரி நம்ம சிம்சன் பார்த்து சிங்கத்தை வாழை திக்கிற ஒரு பலனை கொடுத்தாரு, சிங்கத்தை அடிக்கும்படி ஒரு பலனை கொடுத்தாரு. ஒன்று சிம்சன் வந்து கர்த்தர் கூட இருந்தால் கர்த்தருடைய பிரசன்ஸ் மேலே இருந்து எப்போ சிம்சன் கர்த்தரோடு வழி விலகி போய் அவன் இச்சைக்காக விழுந்தானோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேவோட பிரசன்ஸ் மட்டும் போயிடுச்சு, கர்த்தருடைய வல்லமை மட்டும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்சன் ஒன்றுமேலாம் வெறுமையாயிட்டான். அதுக்கப்புறம் சிம்சன் வந்து பயங்கரமாக அழுகுறான், ஆண்டவரே நான் இழந்து போன கிருபையை கொடுங்க, நான் இழந்து போன வல்லமையை கொடுங்க, இந்த ஒரு வாட்டி எனக்கு பலன் கொடுத்து அந்த பெலிஸ்தனை மருந்து போட சொல்லி கர்த்தர்கிட்ட கெஞ்சி அழுவான். அதுக்கப்புறம் திருப்பி ஏசப்பா அவனுக்கு பலன் கொடுத்தாரு. ஒன்று நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம மேலே வச்ச அந்த கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்த பிரசன்ஸை நம்ம காத்துக்கொள்ளுமா கர்த்தர் நம்ம இன்னும் அதிகமாக எடுத்து வல்லமையை பயன்படுது. கர்த்தருடைய பிரசன்ஸ் கர்த்தருடைய வல்லமை நம்ம வந்து அந்த வல்லமை அந்த பிரசன்ஸ் நம்ம விட்டு வழி விலைக்கு போய் நம்ம வாழ்க்கை ரொம்ப டேஞ்சர் ஆகும். அதான் யோவான சொல்கிற ஆதியில் இருக்கிற அன்பு நம்மளுக்குள்ள இருந்தால் கர்த்தர் எப்போ நம்மளோட கூட இருப்பார். நீங்கள் ஒன்று நீங்கள் கர்த்தர் உங்கள் மேலே வச்ச அபிஷேகத்தையும் உங்கள் பிரசங்கத்தையும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் கர்த்தரோட கூட அப்படியே அன்பு அவரோட ஐக்கியமாக இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வார். ஆமென்.